தமிழகம் முழுவதும் உள்ள சேவை மையங்கள் மற்றும் பொது சேவை மையங்களை மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். தமிழக அரசு உத்தரவின் உள்நோக்கம் என்ன, விவரிக்கலாம்? தமிழகம் முழுவதும் சேவை மையங்கள் மூலமாக பல்வேறு சான்றிதழ்கள் உட்பட அரசு துறை சார்ந்த பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆதார் உள்ளிட்டவற்றிலே சீர்திருத்தம் மேற்கொள்வதற்கான மையங்களாகவும் சேவை மையங்களை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் கடந்த காலங்களிலேயே தமிழகத்தில் சேவை மையங்கள் கணிசமான அளவு உருவாக்கப்பட்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சேவை மையங்களில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்ற அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு அறிவுறுத்தி இருக்கின்றது. அந்த சேவை மையங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கக்கூடிய பொது சேவை மையங்களிலே ஆய்வு நடத்தப்பட வேண்டும். மாவட்ட ஆட்சியர்கள் அதை கண்காணிக்க வேண்டும். ஆட்சியர்களும் நேரடியாக இதுபோன்ற ஆய்வு கூட்டங்களை அவ்வப்போது நடத்த வேண்டும். ஆய்வு பணிக்கும் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் பொதுமக்களுக்கு சேவை மையங்கள் மூலமாக விரைவாக சான்றிதழ்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், ஒவ்வொரு சான்றிதழும் குறிப்பிட்ட நாளுக்குள் பொதுமக்களுக்கு கிடைப்பதை வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தி இருக்கின்றார். சேவை மையங்களுடைய செயல்பாடுகள் வேகம் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது.